அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும், இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தில் வரும் மிக முக்கியமான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா கடல் நதிக்கரைகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறதும், பித்ரு தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். பித்ருக்களுக்கு உரிய சூரியனும் மாதாவுக்கு உரிய சந்திரனும் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது. பித்ருலோகத்தில் இருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களது வம்சத்தினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுதுங்க. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமம் மற்றும் காவிரி கரைகளில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடி நீராடி வழிபாடு செய்வாங்க. இந்த முக்கியமான நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் மற்றும் தர்ப்பை புல் கொண்டு வழிபாடு செய்வாங்க. அதே போல் தானம் பண்ணுவாங்க. ஏழைகளுக்கு உணவு, வஸ்திரம் வழங்குதல், காக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பசு போன்றவர்களுக்கு உணவு வைக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை செய்கிறதுனால முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே நேரம் முன்னோர்களின் ஆசையால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி சுப காரியங்கள்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நாளில் முன்னோர்களை வணங்குவது பித்ரு தோஷத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற இந்த ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் வர மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை, இது மூன்றும் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுதுங்க. வழக்கமாக வரும் அமாவாசைகளில் நம்மளோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதுங்க. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் இந்த அமாவாசை நாளில் முக்கியமாக செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு யாரிடம் நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்க, கடன் கொடுக்கவும் கூடாது. அதே போல் பணம் மட்டுமின்றி வீட்டில் உள்ள மற்ற பொருள்களையும் யாருக்கும் நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது. ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது. நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது போன்ற செயல்களை இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அதே போல் முன்னோர்களுக்கு படையல் இட்ட உணவு வந்து யார் விரதக்காரங்களோ அந்த விரதம் இருக்கிறவங்க மட்டும்தாங்க சாப்பிடணும். வெளியாட்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்கக்கூடாது. நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமைச்ச சாப்பாட்டை கொடுக்கலாம். நீங்கள் படையல் போட்ட சாப்பாட்டை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. அதே போல் காகத்திற்கு நீங்கள் சாதம் வச்ச பிறகு தாங்க வந்து விரதக்காரங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். முடிந்தவங்க குலதெய்வத்துக்கு கூட கிட்டக்க இருந்துச்சுன்னா சென்று வர்றது சிறப்பு. இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம செய்கிற இந்த தர்ப்பணம் பார்த்திங்கன்னா பாவங்களை நீக்கி புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் முக்கியமாக இதை தவற விடக்கூடாதுங்க. ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் சொன்னது என்னன்னா, ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திலம் என்கிற எல் கலந்த நீர்னால் தர்ப்பணம் செய்து அவர்களை மகிழ்விப்பதோடு அப்படி செய்பவர்களுக்கு நீண்ட ஆயுள், வெற்றி, வம்சவிருத்தி, கடன் நிவாரணம், எதிரி பயம் நீங்குதல், பூர்வீக சொத்து சேர்க்கை என சகல விதத்திலும் நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால தாங்க முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை நாளில் பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். முடிந்தவரை ஏதாவது தானங்கள் கொடுப்பது சிறப்பு. கமெண்ட் செக்ஷனில் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலும் முன்னோர்களோட ஆசையாலையும் குலதெய்வத்தோட ஆசையாலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.